ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம். 12ஆம் வகுப்பு முடித்துட்டு நெக்ஸ்ட்டு என்ன படிக்கலாம்னு சொல்லிட்டு நிறைய மாணவர்கள் ஆலோசனை பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ எந்த குரூப் படித்தாலும் சரி, எந்த டிகிரி படித்தாலும் சரி, என்னோடய வெப்சைட் வந்து அவங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது எப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். பொதுவாக கோர்சஸ் வந்து பார்த்திங்கன்னா நிறையா கோர்சஸ் இருக்குது. மெடிக்கல் கோர்சஸ் இருக்குது, என்ஜினியரிங் கோர்சஸ் இருக்குது, பாராமெடிக்கல் கோர்சஸ் இருக்குது, அதுக்கப்புறம் லா கோர்சஸ் இருக்குது, அக்ரிகல்ச்சர் கோர்சஸ் இருக்குது, ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ், வெட்டினரி. ஸோ இது மாதிரி நிறையா கோர்சஸ் இருக்குது. ஸோ ஒவ்வொரு கோர்சஸ்க்குமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா அட்மிஷன் ப்ரொசீஜர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அது என்னென்னு சொல்லிட்டு நம்ம இந்த வீடியோவில் முழுமையாக பார்க்கலாம். அதனால தான் நான் முன்னாடியே சொன்னேன், 12ஆம் வகுப்பு மாணவர்கள் எந்த கோர்ஸில் ஜாயின் பண்ணாலும் என்னோடய வெப்சைட் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லிட்டு ஆல்ரெடி நான் உங்களுக்கு சொன்னேன். வெப்சைட் பாருங்கள். ஃபஸ்ட் நான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா வெப்சைட்டை பற்றி சொல்லிடுறேன். study2success.com. இங்கே வந்து 2 வந்து பார்த்தீங்கன்னா நம்பரில் இருக்கும். இங்கே பாருங்கள், ஸ்க்ரீனில் நல்லாவே தெரியும். ஓகேங்களா? இதுதான் வெப்சைட்டில் போனோடனே வந்து பாருங்கள், மொபைல் யூஸ் பண்ணுறதா இருந்தால் அந்த 3 கோடு வரலையே அங்கே பார்க்கலாம். அதுக்கப்புறம் வந்து பாருங்கள், சப்போஸ் உங்களுக்கு வந்து பிடிஎஃப் டு இமேஜை கன்வெர்ட் பண்ணுறதா இருந்தாலும், இமேஜ் டு பிடிஎஃபாக கன்வெர்ட் பண்ணுறதா இருந்தாலும் சரி, பல பிடிஎஃபாக வந்து பார்த்தீங்கன்னா சிங்கிள் பிடிஎஃபாக கன்வெர்ட் பண்ணுறதுக்குமே நான் நிறைய டூல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா க்ரியேட் பண்ணியிருக்கேன். அது வந்து இங்கே ஆப்ஷன்ஸில் காமிக்கும். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் கோர்சஸ் பற்றி பார்க்கலாம். அது என்னென்ன ப்ரொசீஜரில் வந்து அட்மிஷன் நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். பொதுவாக இந்த கோர்சஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா தமிழ்நாட்டில் இருக்கிற காலேஜஸ்க்கு பொருந்தும். ஓகே, ஃபஸ்ட்டு பாருங்கள், மெடிக்கல் கோர்சஸ்லேயே வந்து பாருங்கள் டிஃப்ரெண்ட் கோர்சஸ் இருக்கும். என்னென்ன கோர்சஸ்ன்னு பார்க்கும்போது எம்பிபிஎஸ், பிடிஎஸ், பிஏஎம்எஸ், அதாவது வந்து ஆயுர்வேதிக் மெடிசன், பிஹெச்எம்எஸ் ஹோமியோபதி, சில நேஷ்னல் லெவல் இன்ஸ்டியூட்டில் வந்து பார்த்தீங்கன்னா பிஎஸ்சி நர்சிங், அதுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா நீட் எக்ஸாம்ஸ் கோர்சஸ் இருக்குது. பட் இருந்தாலும் வந்து பொதுவாக டாக்டர்ஸ் தான். ஓகேங்களா? இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பாப்புலர் மெடிக்கல் கோர்சஸாக இருக்குது. பிஎஸ்சி நர்சிங், பிஃபார்ம், அலைட் ஹெல்த் சயின்சஸ் பார்த்தீங்கன்னாக்கா பாராமெடிக்கல் கோர்சஸ் சொல்லுவாங்க. அது வந்து நான் சொல்கிறேன். ஓகே, இது எல்லாமே வந்து பாருங்கள், நம்ம நீட் எக்ஸாம் பேஸ் பண்ணி தான் வந்து அட்மிஷன் நடக்கும். ஓகேங்களா? நீட் எக்ஸாம் பேஸ் பண்ணி தான், நேஷ்னல் எலிஜிபிலிட்டி கம் என்ட்ரன்ஸ் டெஸ்ட், அது பேஸ் பண்ணி தான் எம்பிபிஎஸ்ஸாக இருக்கட்டும், பிடிஎஸ், டென்டல், ஆயுர்வேதா, ஹோமியோபதி, யுனானி சித்தா, இது போன்ற எல்லா டாக்டர் படிப்புகளுமே அது நீட் எக்ஸாம் பேஸ் பண்ணி தான். அதோட சிலபஸ் என்ன வந்து இங்கே செலக்ட் பண்ணி நீங்கள் செக் பண்ணிக்கலாம். அதை பற்றி மேலும் டீட்டெயில்ஸ் என்ன கூட நீங்கள் வந்து இங்கே ப்ரெஸ் பண்ணிங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா அதோட லிங்க் வந்து நான் கொடுத்துருப்பேன். ஓகே, இது வந்து எம்பிபிஎஸ். நெக்ஸ்ட் கோர்சஸ் பார்க்கும்போது நம்ம தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷன், அதாவது டிஎன்இஏ, தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷன் வந்து பாருங்கள், இது வந்து கவுன்சிலிங் மூலிமா நடைபெறும். கவுன்சிலிங் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ரேங்க் அடிப்படையில் சீட் வந்து அலாட்மெண்ட் ஆகும். ஓகே, ரேங்க் எப்படி சார் கால்குலேட் பண்ணுவாங்க? ரேங்க் எப்படி சார் வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரேட் ஆகும்னு பார்த்தீங்கன்னாக்கா, ரேங்க் வந்து நம்மளோட கட் ஆஃப் மார்க் பேஸ் பண்ணி தான் ரேங்க் வந்து வரும். ஓகே, கட் ஆஃப் மார்க்கு வந்து என்னென்ன சப்ஜெக்ட் எடுப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா, நான் வந்து பாருங்கள் இந்த வீடியோவில் வந்து முழுமையாக சொல்கிறேன். மேக்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி. ஸோ கட் ஆஃப் மார்க் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 3 சப்ஜெக்ட் பேஸ் பண்ணி தான் இருக்கும். ஸோ மேக்ஸிமம் மார்க் வந்து நீங்கள் மேக்ஸில் வந்து 100 எழுதுறீங்க, ஃபிசிக்ஸில் 100, ஸோ கெமிஸ்ட்ரியில் 100. ஸோ மொத்தமாக வந்து நம்ம இதை 200க்கு கன்வெர்ட் பண்ணுற ப்ராசஸ் தான் கட் ஆஃப் மார்க் கால்குலேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, அது ஃபார்முலா மேலே கொடுத்துருக்கேன் உங்களுக்கு. இங்கே பாருங்கள், ஹைலைட் பண்ணி காமிக்கிறேன். இதுதான் கட் ஆஃப் மார்க். ஓகே, நெக்ஸ்ட். ஓகே சார், ஆன்லைன் ப்ராசஸ் என்னென்ன ப்ராசஸ் இருக்குது சார்? கவுன்சிலிங் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கவுன்சிலிங் எல்லாமே ஆன்லைன் தான். பொதுவாக வந்து இங்கே ஜென்ரலைஸ்டு என்னென்ன ப்ராசஸ் சொல்லி கொடுத்துருக்கேன். ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன், டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன், ரேங்க் லிஸ்ட் பப்ளிகேஷன், கவுன்சிலிங் அண்ட் சாய்ஸ் ஃபில்லிங், சீட் அலாட்மெண்ட். இந்த ப்ராசஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பேசிக்கான டிஎன்இஏ அட்மிஷன் ப்ராசஸ்க்கு ஒரு சில ப்ராசஸ். ஓகே, ஓவரால் கவுன்சிலிங்க்கு இப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா நடக்கும். நெக்ஸ்ட்டு. ஓகே சார், எனக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா என்னோட கட் ஆஃப் மார்க்கை வந்து நான் கால்குலேட் பண்ணேன் சார். நான் வந்து இன்ஜினியரிங் ஜாயின் பண்ண போகிறேன். என்னோடய கட் ஆஃப் மார்க்கை வந்து நான் வந்து கால்குலேட் பண்ணணும் சார். அந்த கட் ஆஃப் மார்க்கை நான் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கணும் சார் அப்படின்னு சொன்னால் இங்கே பாருங்கள், அதுக்கான ஆப்ஷன்ஸ் இங்கே இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து ஸ்டூடெண்ட்ஸ் நேம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கொடுக்கலாம். ஓகே, நான் வந்து என்னோடய நேமே கொடுத்துக்கிறேன், ராஜுன்னு. மேக்ஸில் வந்து நான் வந்து ஒரு 90 மார்க் எடுக்கிறத வந்து அஷ்யூம் பண்ணிக்கலாம். ஓகே, நீங்கள் வந்து 90 மார்க் எடுக்கிறீங்க. நெக்ஸ்ட்டு ஃபிசிக்ஸில் வந்து ஒரு 80 மார்க்கு. நெக்ஸ்ட்டு கெமிஸ்ட்ரியில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 60 மார்க்காக இருக்கலாம். ஓகேங்களா? சரி, ஓகே, அதிகமாக கூட போட்டுக்கலாம், ஒரு 80 மார்க்காக கூட போட்டுக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட். ஓகே, மார்க்கெல்லாம் என்ட்ரி பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து நம்ம கால்குலேட் கட் ஆஃப் பண்ணோடனே வந்து கட் ஆஃப் வந்து கால்குலேட் பண்ணிடும்.
அங்கே வந்து இன்புட்டில் மேக்ஸ் எவ்வளோ மார்க் கொடுத்தோம் 90 கரெக்டாக கொடுத்துருக்கோம். ஓகே, ஃபிசிக்ஸ் எவ்வளோ கொடுத்துருக்கோம் 80 ஓகே கரெக்ட், கெமிஸ்ட்ரியில் 80. இதெல்லாம் ஓவராலாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி நம்மளோட கட் ஆஃப் மார்க் பார்த்தீங்கன்னாக்கா 107. ஓகே சார், வந்து கட் நீங்கள் கால்குலேட் பண்ணியாச்சு. இதை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணியுமே பார்க்கலாம். ஓகேங்களா, டவுன்லோட் அகைன். ஏன்னா முன்னாடி வந்து செக் பண்ணும்போது அதை ஓப்பன் பண்ணி பார்த்தேன், அதனால் அப்படி வந்திருக்கும். இங்கே பாருங்கள். ஓகேங்களா, வந்துருச்சுங்களா? நம்ம கொடுத்த 90 80 80. ஸோ இன்ஜினியரிங் கட் ஆஃப் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 170 அவுட் ஆஃப் 200 இந்த மார்க் எடுத்திருந்தோம். ஸோ உங்களோட மார்க் எவ்வளோன்னு சொல்லிட்டு நீங்கள் கட் ஆஃப் போட்டு கால்குலேட் பண்ணி நீங்கள் வந்து என்னோட கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணலாம். நெக்ஸ்ட் ஓகே சார், அதுக்கப்புறம் வந்து அது பிடிஎஃபாக கூட டவுன்லோட் பண்ணிக்கலாம். பாருங்கள். ஓகே, பிடிஎஃப் கூட நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். டவுன்லோட் பண்ணி நீங்கள் சேவ் பண்ணி வச்சுக்கலாம். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு யாருக்காக வேணாலுமே ஷேர் பண்ணலாம். இது வந்து இன்ஜினியரிங் கவுன்சிலிங்கான கட் ஆஃப் மார்க் கால்குலேஷன் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே சார், எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் வந்து எனக்கு கட் ஆஃப் மார்க் கால்குலேட் பண்ணியாச்சு சார். மற்றபடி எனக்கு லாஸ்ட் இயர் என்னென்ன கட் ஆஃப் அண்ட் ரேங்கிங்கில் க்ளோஸாக இருக்குன்னு தெரியலன்னு பார்த்தீங்கன்னாக்கா அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சிறப்பான ஒரு புக்லெட் வந்து கிரியேட் பண்ணியிருக்கேன். அது வேணும்னாக்கா இந்த லிங்க்கில் பாருங்கள், கெட் த ஃபுல் கைடுன்னு வரும். அது கீழே இது பண்ணிங்களா டாப் இன்ஜினியரிங் காலேஜஸ் கட் ஆஃப் பேஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ரேங்கிங் பேஸ் பண்ணி சப்ஜெக்ட் வாரியாகவும் கொடுத்துருப்பேன், கம்யூனிட்டி வாரியாகவும் கொடுத்துருப்பேன். நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். அது வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.